தமிழ்நாட்டின் வளம் நலம் காக்க முதலமைச்சர் அமெரிக்கா சென்று வந்துள்ளதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஒரு பிரதமர் நாம் அவருடைய அரசியலை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம். நம்முடைய நாட்டுக்கு அவர் பிரதமர். வெளிநாடுகளுக்கு அவர் செல்வதனுடைய நோக்கம் அரசியல் ரீதியான மட்டுமல்ல, நம்ம நாட்டுடைய நலன்கள் தொடர்பானதும் கூட. அதே போன்று தான் ஒரு மாநிலத்துக்குரிய ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய வர்த்தக வாய்ப்பு பெறுகிறது, வேலை வாய்ப்பு பெறுகிறது என்று சொன்னால் அதை யார் செய்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும். அவர் திரு எடப்பாடி அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரா இல்லையா? அப்போ அந்த சமயத்தில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டாங்க. சில நடந்திருக்கலாம், சில நடக்காமல் போயிருந்திருக்கலாம். திமுகவுடைய இந்த ஆட்சியில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று ஏற்கனவே ஜப்பானுக்கு போனார், துபாய்க்கு போனார், சிங்கப்பூருக்கு போனார், இப்போ அமெரிக்காவுக்கு போகிறார். அவரே இன்ப சுற்றுலாவாக போகிறாரு. தமிழ்நாட்டுடைய நலன்கள் வளன்களுக்காக மேம்பாட்டுக்காக போயிருக்கிறாரு. அவர் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஏதோ எல்லா ஒப்பந்தங்களையும் வந்தவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி நாங்கள் கணக்கு காமிக்கலை, உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களுடைய செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. போயிட்டு வந்த உடனேயே நீங்கள் அது ஏமாற்றம் அளிக்கிறது, ஏற்க முடியாதது, வெள்ளையறிக்கை வெளியிடன்னு கேட்காதீங்க. ஒரு வருஷம் பாருங்கள், உங்கள் போட்ட ஒப்பந்தம் செயல்படுத்தலையா, அப்போ ஒரு பத்திரிகை சந்திப்பு வச்சு நீங்கள் கேள்வி கேளுங்க, அது நியாயம் இருக்கும். அவர் விமான நிலையத்தில் வந்து இறங்கி 24 மணி நேரம் கூட ஆகலை, உடனடியாக அந்த சுற்றுப்பயணமே தோல்வி என்பது போல சித்தரிப்பது நல்ல அரசியல் அல்ல. ஜிஎஸ்டி விவகாரம் நாடு தழுவிய அளவில் சாமானிய மக்களை மட்டுமல்ல வணிகர்களையும் பாதித்திருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அன்னபூர்ணா உணவகத்துடைய உரிமையாளர் அவர்கள் வெளிப்படுத்தினார். அது மக்களுடைய உணர்வு, சாமானியருடைய உணர்வு. கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரி அதிகம், ஆனால் வெளிநாட்டுடைய பர்கருக்கு ஜிஎஸ்டி வரி குறைவு. மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த தொழிலதிபரை வரவழைத்து ஏறத்தால் அச்சுறுத்தல் செய்யக்கூடிய வகையில், அவமானப்படுத்தும் வகையில் ஒரு மத்திய நிதியமைச்சரும் அவர்களை சார்ந்த கட்சியினரும் செயல்பட்டிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அப்படி என்று சொன்னால் சாதாரண சிறு வணிகர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் நினைத்து வேதனைப்பட வேண்டியிருக்கிறது.